ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மசாலா, அதாவது மொச்சை மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மொச்சையை வந்து நல்லா தோலை உரித்து அந்த பருப்பெல்லாம் எடுத்து வச்சு இப்போ குக்கரில் வச்சுருக்கேன். வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு லைட்டாக உப்பு போட்டு நம்ம வந்து குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். அந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய் அண்டு சோம்பு ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட 2 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. அது வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிவிட்டேன். சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறோம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம அதையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பூண்டு வெங்காயம் எல்லாம் வதங்கணும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மொச்சை பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். தண்ணி வந்து வடிகட்டிட்டு தனியாக மொச்சையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம அதை சேர்த்துக்க போகிறோம். தக்காளி வந்து கண்டிப்பாக சேர்க்கணுமா அப்படின்னா இல்லை, சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். தக்காளி இப்போ பார்த்தீங்க அப்படின்னு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அண்டு காரத்துக்கு ஏற்ப மிளகாயத்தூள் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த பவுடரும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாயத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ சேர்த்து நல்லா கலரிடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த பச்சை மொச்சை பார்த்திங்க அப்படின்னா எல்லா டைமும் கிடைக்காது, சீசன் டைம் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ கிடைக்கிறப்ப நல்லா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த விதத்தில் பண்ணி சாப்பிட பிடிக்குமோ அந்த விதத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மொச்சையை மட்டும் லைட்டாக உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு நீங்கள் குழந்தைங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து எல்லாமே இதில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய், பூண்டு, சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்துருக்கனால அதோட பச்சை வாசனை வந்து அப்படியே இருக்கும். ஸோ நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து வேக வைக்கணுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இடையில இந்த மாதிரி கலரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. நம்ம தண்ணி எதுவும் அதிகமாக ஆட் பண்ணல, ஒன்லி தேங்காய் பீஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது தேங்காயில் உள்ள பச்சை வாசனைலாம் போயாச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கிற மொச்சையை வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மொச்சையை மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா மசாலா மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக ஆட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அந்த வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் லைட்டாக நீங்கள் விட்டுக்கலாம். நீங்கள் சைட் டிஷ்ஷாக பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காய் வந்து ட்ரையாக, அதை தண்ணி விடாமல் நீங்கள் அப்படியே ட்ரையாக அரைச்சி இந்த டைமில் நீங்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பொரியல் பதத்துக்கு வரும், நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வேக வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கு. இப்போ நம்மளோட பச்சை மொச்சை மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.